முதலாவது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு முடிவடைந்த நிலையில மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான முதலமைச்சர் விஜயோட சந்திப்பு சார்ந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல புது விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அலுவல் ரீதியா பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்களையும் சந்திக்கிற அமித்ஷா முதலமைச்சர் விஜயுடனான சந்திப்பின் போது தன்னோட பாடி லாங்குவேஜ்ல காட்டின வேறுபாடுதான் பேசுபொருளா மாறியிருக்கு. தென் மாநில முதலமைச்சர்களுக்கான மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் வியாழக்கிழமை நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உட்பட தென் மாநில முதலமைச்சர்கள் இதுல பங்கேற்று நதிநீர் பிரச்சனைகள் உட்பட பல விஷயங்களை விவாதிச்சாங்க. இந்த நிலையில மாநாட்டுக்கு முந்தைய தினம் சென்னை வந்த அமித்ஷாவை முதலமைச்சர் விஜய் ஹோட்டலுக்கு சென்று வரவேற்றார். வழக்கமா பிரதமர் மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தான் வரவேற்பாங்க. ஆனா இந்த முறை முதலமைச்சர் விஜயே நேர்ல வரவேற்றார். தமிழ்நாடு முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு அமித்ஷாவுடனான முதல் சந்திப்பாகவும் இது அமைஞ்சது. இந்த நிலையில தான் பூங்கொத்து கொடுத்ததோட வேறு ஒரு பையையும் கொடுத்து உங்களுக்காக எடுத்து வந்தேன்னு சொல்ற விதமா கொடுத்தாரு முதலமைச்சர் விஜய். அமித்ஷாவை வரவேற்ற கையோட மாநில நலன் சார்ந்த விஷயம் தொடர்பா ஆலோசனையும் நடத்தினாரு முதலமைச்சர் விஜய். இந்த சந்திப்புல அமித்ஷாவோட உடல் மொழிதான் பேசுபொருளா மாறி இருக்கு. மாநில முதலமைச்சர்களை சந்திக்கிற அமித்ஷா கால் மேல கால் போட்டபடி பேசுறதுதான் விளக்கமா வச்சிருப்பார். அமித்ஷாவோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல வர்ற அறிவிப்புகளை பார்க்கும் பொழுதே அதை கவனிக்கலாம். ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் உடனான சந்திப்புல கால் மேல கால் போடாம வழக்கத்துக்கு மாறா அமர்ந்து பேசினது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. இருவரோட கெஸ்டர்லையுமே பாசிட்டிவான அப்ரோச் இருந்ததாகவும் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். இந்த சந்திப்பின் போதும் சரி, மாநாடு நடந்த போதும் சரி, மத்திய அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் விஜய் ஆகிய 2 பேருக்கும் இடையில ரொம்ப நட்பான உடல் மொழி தென்பட்டதா நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. மத்திய அரசோட இணக்கமா பயணிக்கிற முதலமைச்சர் விஜய் அமித்ஷாவை வரவேற்று உபசரிச்சது கவனம் பெற்றிருக்கு.